அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சி தொடங்கி 2 வருடம் ஆகுது சார். இப்போ இந்த விபத்து வேறு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி நடந்திருந்தால் இது வந்து ஒரு விபத்தாக இவ்வளோ நெருக்கடிகள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் இந்த நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கு வந்து 2 காரணங்கள் வந்து பார்க்கப்படுது. கட்சி தொடங்கி 2 வருடத்தில் வந்து முதலமைச்சர் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மம்மதியில் வந்து விஜய் இருக்கார் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொன்று வந்து இப்போ விஜய் வந்தால் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை வந்து கொடுக்குறாரு, ஒரு பதட்டத்தை வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அவர் கூட்டம் வந்து அப்படி இருக்குது. அது எதிர்கட்சியினருக்கே வந்து அந்த பயம் வந்து ஏற்படுது. தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற அந்த புதிதான கட்சிகள், இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும், இப்போ திருமாவளவன் கட்சி அவர்களும் அவங்களாம் விஜயை பார்த்து இன்னும் பயப்படுறாங்க. அதனால தான் விஜய்க்கு இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் உட்பட பல கட்சிகள் அற்றுப்போயிரு கட்சிகள் தான். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கும். அப்போ அப்படி ஒரு எழுச்சி விஜய்க்கு கிடைக்கும் போது இவர் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருவாரா, நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிச்சிருவாராங்கிற பயம் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு இயல்பா வர்றது தான். அதனால தான் இந்த விவகாரத்தை விஜய்க்கு எதிராக திருப்பி விடுகிற வேலையில் வந்து திமுக ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக நேரடியாக அதை செய்யலை அப்படின்னாலும் இப்போ அவர்களுடைய இணைய கூலிப்படை, அதுக்கப்புறம் இந்த அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் பல பேர் அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. அவர்கள் வாயிலாகவும் இப்படி ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக இத்தனை வருடங்களாக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கட்சியாக இருக்கு. ஆனால் இந்த நடக்க போகிற தேர்தலில் நம்மளை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு இவர் 1வது இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ வந்துடுவாரோங்கிற பயமும் பதட்டமும் அதிமுகவுக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயனுடைய வருகை என்பது எல்லா கட்சியையுமே பதற வச்சிருக்கு. முக்கியமாக நாம் தமிழர் கட்சி சீமான். என்ன காரணம்னா சீமான் இவ்வளோ நாள் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம மெல்ல மெல்ல ஒரு 36 லட்சம் வாக்குகள் வாங்கியாச்சு, இளைஞர்கள் எல்லாமே நம்ம பின்னால தான் இருக்காங்க, அதனால காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த ஆட்சி அதிகாரங்கிறத வசப்பட்டுடுங்கிற ஒரு கனவுல ஒரு மிதப்புல இருந்தார். ஆனால் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த காட்சியே மாறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே விஜய் பின்னால தான் திரண்டு நிற்கிறாங்க. அப்போ 2026 தேர்தலில் சீமானுக்கு 5 லட்சம் வாக்குகள் கிடைத்தாலே அதிகம்ங்கிற ஒரு சூழல் இப்போவே தெரியுதுங்கும் போது அவரும் அதிகமாக பதட்டமாகறாரு. அப்போ அது வந்து கோபமாக வெளிப்பட்டு விஜய் மீது பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஸோ இதுதான் விஜயினுடைய அந்த எழுச்சி வந்து இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வருஷத்துலேயே முதலமைச்சர் ஆயிடலாங்கிற மிதப்பில் இருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனமும் நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னால் கட்சியை ஆரம்பித்து நம்ம முதல்வர் ஆயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு அல்லது ஒரு தன்னம்பிக்கையில் இருக்காரு வேணா நீங்கள் சொல்லலாம். அவர் மிதப்பில் இருக்காரு நீங்கள் சொல்றதுக்கு வந்து எந்த லாஜிக்குமே இல்லை. அவர் அப்படி எங்கேயுமே அவர் காட்டிக்கல. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து விஜய்க்கு வந்து இந்த ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ 2026 தேர்தல் வந்து அதிமுகவும் தாவேக்கும் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை வந்து போட்டியிட போறாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து அந்த செய்திகள் வந்து பரவலாக பேசப்படுது. ஒரு மூத்த தலைவர் வந்து சொல்லியிருக்காராம், இப்போ விஜய் வந்து இபிஎஸ் கூட தொடர்ந்து பேசினார், இந்த பொங்கலுக்கு பிறகு இந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மைதானா? முதல்ல இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா இன்றைய சூழ்நிலை கருத்தில் வைத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு. அப்போ பாஜக இருக்கிற இடத்துக்கு எந்த காலத்திலும் தாவேக்காவால் போக முடியாது. என்னன்னா தங்களுடைய கொள்கை எதிரியா அவங்க பாஜக வந்து முன்னிறுத்திருக்காங்க. அது இல்லாமல் கடைசியாக நடந்த பிரச்சாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவே கூட இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ திமுக என்னன்னா விஜய் மேல பழி போடுது. அதிமுகவும் பாஜகவும் என்ன சொல்றாங்க, இல்ல விஜய் மீது தப்பு கிடையாது, இந்த கூட்டத்தை வந்து கையாளாகாத காவல்துறை மீது தான் தவறு அப்படின்னு திமுக அரசு மீது பழி போடுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த விவகாரத்தில் பாஜகவும் அதிமுகவும் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்தா அதனால அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனா இப்ப அவங்களுடைய நோக்கம் இருந்து திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றணும். அப்ப இந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க திமுக மீது குற்றம் சுமத்துறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, திமுக மீது குற்றம் சாட்டுகிறார்களே தவிர அவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனா இங்க இருக்கிற அந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் மற்றும் இணைய கூலிப்படைகள்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க பாஜக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குது, ஹெச் ராஜா விஜயை ஆதரிக்கிறாரு, அப்ப இவர் பாஜகவுடைய பி டீம் தான்
அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து அந்த கூட்டணிக்கு போக போறாருங்கிற இடத்துக்கு அந்த வதந்தியை வந்து நகர்த்திட்டு வர்றாங்க. ஆனா உண்மையில் பாஜக அங்கு இருக்கிற வரை இதுக்கு சாத்தியம் இல்லை, அதுதான் உண்மை. இப்போ பாஜக வெளியே போயிட்டு அந்த கூட்டணி சாத்தியமாகும் உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா என்னன்னா பாஜக வெளியே போகுமா? ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்கிற கட்சி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு திராவிட கட்சியினுடைய முதுகில் சவாரி செய்கிற ஒரு கட்சி தான். இப்ப திமுக வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருப்பதால் இந்த தேர்தலை முன்னிட்டு அப்ப அவங்களுடைய அடுத்த சாய்ஸா அதிமுக இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கிருந்து இறங்கி இவங்க தனியாகவோ அல்லது லற்றுப்பேடு கட்சிகளோட கூட்டணி அமைச்சு எப்படி தேர்தலை எதிர்கொள்ள முடியும்? அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்து அல்லது ஒரு மிரட்டல் கொடுத்து எடப்பாடியோட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியில இவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன அவமானம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி அதிமுக கூட்டணி வந்து பாஜக கெட்டியாக தான் பிடிச்சிருக்கும். ஏன்னா வேற வழி இல்லை உங்களுக்கு. அதனால பாஜக இந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிடும் அல்லது வெளியேற்றப்படும் அப்படிங்கிற அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எடப்பாடி அவர்கள் பேசும்போதுலாம் வலுவான ஒரு கூட்டணி வந்து அமையும் வந்து சொல்றாரு. இப்போ அவர் போற அந்த பிரச்சாரத்துலலாம் இப்போ அந்த தாவேக்காவோட கொடி வந்து இருக்கு, கொடி பறக்குதுன்னு அப்படின்னு இபிஎஸ் அவர்களே வந்து சொல்றாரு. ஸோ இதனால தான் அந்த கேள்வி. அதுதான் இந்த வதந்திக்கு பின்னணி என்ன அப்படின்னா இந்த திமுகவுடைய பிரச்சாரம் மட்டுமே கிடையாது, எடப்பாடியுடைய பிரச்சார கூட்டத்தில் இந்த தாவேகா கொடி தென்படுகிறத வச்சுதான் இப்படி ஒரு வதந்தி வந்து ஒரு பெரிய அளவில் பரவ ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, தாவேகா எங்கள் பக்கம்தான் அப்படின்னு நம்ப வைப்பதற்காக இவங்களே வந்து ஒரு 4 பேர்கிட்ட தாவேகா கொடியை கொடுத்து கூட்டத்தில் கையில பிடிச்சிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொன்னாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அரசியலில் எல்லாமே நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் அறிவோ அரசியல் பக்குவமோ புரிதலோ கிடையாது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அடடா கரூர் விஷயத்துல வந்து எடப்பாடி வந்து விஜயை குற்றம் சொல்லலை, அப்போ அவர் நம்ம ஆளு, வாங்க ஒரு கொடியை பிடிப்போம் அப்படின்னு கூட போயிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி கொடியை பிடிச்சிட்டு போய் நிக்கிறது தாவேகாவுக்கும் விஜய்க்கும் எந்த மாதிரியான சங்கடத்தை கொடுக்குங்கிறத அவன் யோசிக்கல. என்ன காரணம், அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்தில் வந்து விஜய் கிட்ட வந்து ராகுல் காந்தியும் இந்த ஃபோனில் பேசினார், அந்த செய்தியும் பார்த்தோம். அமித்ஷா அவர்களும் ஃபோனில் பேசின அந்த செய்தியும் வந்து பார்த்தோம். அப்படி இருந்தும் விஜய் வந்து பாஜகவோட பி டீமாவும் அவர் வந்து ஆர்எஸ்எஸோட கையில் இருக்கிறதாவும் இந்த நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினாலே இந்த கைது நடவடிக்கை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த செய்தியை வந்து போட்டாலே இப்போ அந்த தொலைக்காட்சியை வந்து முடக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு நெரேட்டிவ் வந்து செட் ஆகிட்டு இருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் பொதுவாகவே திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி அல்லது ஒரு கட்சி அப்படி உருவானாலே அவங்க மேலே பார்த்தீங்கன்னா பாஜக பி டீம் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்துவாங்க. ஏற்கனவே மக்கள் நீதி மையம் வரும்போது இதே தான் சொன்னாங்க. வேற யார் வந்தாலும் அப்படி ஒரு முத்திரையை அவங்க வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கார். இப்போ மற்றவர்கள்லாம் வரும்போது இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷேக் இருக்குமே தவிர இதை நினைச்சலாம் அவங்க பயந்துடலை. இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அந்த நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் விஜய் விஷயத்தில் அப்படி கிடையாது. அவருக்கு கூடுகிற கூட்டம், இவர்கள் எடுத்த சர்வே முடிவு, இவர்களுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு எல்லாமே விஜய்க்கு வந்து மக்களிடம் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. 2026 தேர்தலில் 27-28% வாக்குகள் அவர் வாங்குவாருங்கிற அந்த ரிப்போர்ட் இவங்களை தூங்க விடலை. அப்போ விஜயை வந்து நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான கண்ணியமிக்க பேச்சாளர்கள் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் திரிஷா கீர்த்தி சுரேஷ்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னா அந்த கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஜகவுடைய பி டீமு அமித்ஷாவோட நேற்று டிஃபன் சாப்பிட்டாரு, மோடியோட முந்தா நேற்று பேசினாருன்ட்டு இந்த கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டு மக்களை நம்ப வைப்பது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய நண்பன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தைக்கு சமமான ஒரு அடையாளம். நீங்க ஒருத்தனை காலி பண்ணணும் அப்படின்னா இவன் பாஜகவுடைய நண்பன்னு சொன்னாலே அவனை காலி பண்ணிடலாம். என்னன்னா இந்த யதார்த்தத்தை இவர்கள் புரிந்து கொண்டு விஜயை அழிப்பதற்கான ஒரு கருவியா இந்த விமர்சனத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் மேல தெரியும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் போற இடமெல்லாம் பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால நிச்சயமாக எனக்கு தெரிந்து விஜய் வந்து அப்படி ஒரு பாதையை நோக்கி போக மாட்டார், அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசை குறை சொல்கிற விமர்சிக்கிற பல பேர், இதில் ஊடகவியலாளர்களும் அடக்கம், ஊடகங்களும் அடக்கம். புதிய தலைமுறை வந்து அரசு துறை கேபிள் டிவில இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாசிச ஆட்சி இங்கே நடக்குது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நாம வர வேண்டியதா இருக்கு. இதில் பெரிய வேதனை என்ன அப்படின்னா, இவர்கள் பாஜக வந்து பாசிஸ்டுங்கிறாங்க, அவங்க வந்து ஒரு பாசிச ஆட்சி நடத்துறதா சொல்றாங்க. ஆனால் நீங்களும் கிட்டத்தட்ட பாஜக மாதிரி தானே செயல்படுறீங்க. அப்போ ஒருவர் மீது விமர்சனம் செய்வதற்கு முன்பு நம்மளுடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்.
திமுக அதை செய்யலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், அந்த புதிய தலைமுறையை முடக்குனாங்கன்னு அந்த செய்தி இருக்குல்ல சார், அது வந்து முடக்கலை ஒரு சில இடங்களில் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. புதிய தலைமுறையோட ஆசிரியர் சாமஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து பத்திரிகைகள்லாம் ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மை அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வருது. அதாவது புதிய தலைமுறை வந்து அரசு கேபிள் டிவியில் அதாவது அதை வட இந்திய சேனல்கள் இருக்கிற இடத்துக்கு அதை வந்து வச்சுருக்காங்கங்கிற ஒரு செய்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகுது. அது குறித்து தான் பல விமர்சனங்கள் வருது. அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்களே அது குறித்தெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு அந்த சமஸ் வந்து இப்படி ஒரு கருத்தை சொன்னது நமக்கே உண்மையிலே வியப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஒரு சில இடங்கள்ல தெரியலன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் ஒரு சில இடங்களில் தெரியவில்லை, அதுதான் கேள்வி. அப்ப இந்த சமசுடைய விளக்கத்துக்கு பின்னால வேறு ஏதோ ஒரு அரசியல் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ திமுக வந்து விஜய் வந்து பாஜகவோட பி டீமை வந்து சொல்றாங்க. ஆனால் திமுக சார்ந்த ஆட்கள் வந்து யாரும் அப்படி சொல்லலை. இப்போ திருமாவளவன் அவர்கள் தான் வந்து விஜய் வந்து RSS கையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. திமுக எங்கேயும் வந்து சொல்லலையே. அதான் திருமாவளவனை வந்து நீங்க ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரா நீங்க பாக்குறீங்க. ஆனா உண்மையில் அவர் கடந்த சில நாட்களாக திமுக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவு தலைவராக தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவரும் ஒரு திமுகவுடைய சார்பு அணியாக தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், அரசியலில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய கருத்தாக மட்டும் இருக்காது. அதனுடைய பிரதான கட்சி, அதாவது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி வந்து இவரை திட்டி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க, இந்த விஷயத்தில் இப்படி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்கன்னு இவங்களே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது, யாரோ ஒருத்தர் திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு முதலமைச்சர் பதில் சொல்றது வந்து அவருக்கு கௌரவமா இருக்காது. நம்ம பதில் சொல்ற அளவுக்கு இவரெல்லாம் ஒரு ஆளான ஒரு எண்ணம் கூட இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்ட்டு நீங்க அவருக்கு பதிலடி கொடுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதன்படி அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப திமுகவிலிருந்து நேரடியாக அந்த விமர்சனம் வைக்கப்படலை அப்படின்னாலும் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்கிற விஷயம்தான் அது. அதனால அதை திமுகவின் கருத்தா தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த கட்சி சார்பா யாருமே சொல்லலை அப்படின்னாலும் அவர்களுடைய அந்த ஊடகத்தினர் வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த மாதிரி கருத்து சொல்றதை நம்ம பார்க்கறோம்ல.